ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா மில்லாக்ஸ். இன்றைக்கி வந்து 250 கிராம் வந்து ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ரெசிபி போட சொல்லி. இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து 85 கிராம்ஸும் பட்டர் வந்து 50 கிராம்ஸும் தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர், மைதா, கொக்கோ பவுடர், ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் சேர்த்து நான் பண்ண போகிறேன். அது கூட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அது கூட வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 75 கிராம் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு போட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கூட ஒரே ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் சுகர் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அதில் விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து சுகர் வந்து எப்படி வந்து எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து நமக்கு ப்ரௌனி மேலே இருக்க கிங்கிள் டாப் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுகர் வந்து நல்லா எக்கில் வந்து மெல்ட் ஆகிருக்கணும். அங்கங்கே சர்க்கரையாக தெரிஞ்சால் பேக்கிங் பண்ணுறப்போ அடியில் வந்து சர்க்கரையாக நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே பபுளாக லைட்டாக தெரியும். அதுதான் வந்து கிரிங்கிள் டாப்பாக வரும். நெக்ஸ்ட் இது கூட வந்து மைதா மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எவ்வளோ என்னங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். மைதா மாவு, கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் ட்ரேயில் மாற்றணுன்னா அவ்வளோதான், பேக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே வந்து நட்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம், இல்லைனா சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி உள்ளே வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருந்தனால மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், பாதாம் முந்திரி, அதை வந்து மேலே வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு என்னோடய கேக் ட்ரேனோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச் ட்ரே. இதில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்துருந்தேன். நம்ம 1/4 கிலோ பண்ணோன்னா நமக்கு வந்து 1/2 kg கிடைக்கும். ஸோ நல்லா அதுக்கு மேலே வந்து சாக்கோ சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக முந்திரி எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஓடிஜியில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்த 175 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மோடு வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி வந்து ரெடி. இந்த ப்ரௌனி ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டொமேட்டோ ராகி ப்ரௌனி, அதுக்கப்புறம் மில்லட் லோட்டஸ் வந்து சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.